ரேஷியோ கொடுத்துட்டு HCF கொடுத்துட்டு LCM கேட்டாங்கன்னா அந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணி அந்த நம்பரை கண்டுபிடிச்சிடணும். 12, 16 வந்திருக்கு. அந்த 2 நம்பருக்கு LCM கண்டுபிடிச்சுன்னா வேலை முடிச்சு. வருங்கால அரசு அதிகாரி அனைவரையும் மனமாற வருகிறார் இருக்கு. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒட்டுமொத்த LCM HCF ஒரே வீடியோ முடிக்க போறோம். ஆல் கான்செப்ட் ஷார்ட்கட் ப்ரீவியஸ் கொஸ்டின் ட்ரெண்டிங் மேக்ஸ் சொல்லக்கூடிய முந்தைய ஆண்டு கேட்டல இப்ப TNPSC ட்ரெண்டிங்கே கேட்கறாங்களே, நம்பர்ஸே இல்லாம வந்து எக்ஸ்னா என்ன ஒய்னா என்ன சொல்லிட்டு ஒட்டுமொத்த LCM HCFக்கான ஒரு வீடியோவா இருக்க போகுது. குரூப் 2 ஏக்காக நம்ம வந்து ட்ரெண்டிங் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடுறோம். அதனால ஃபர்ஸ்ட் வீடியோ தான். ஓகேவா? SI CA AP GP நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஏன் இந்த LCM HCF ஸ்டாண்ட் அலோன் ஒரு தனி வீடியோ நான் கொடுக்குறேன் அப்படின்னா, LCM HCF ரொம்ப ரொம்ப முக்கியமான. இப்ப நமக்கு TNPSC மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு 15 கொஸ்டினும் ரீசனிங் பாத்தீங்கன்னா நமக்கு 10 கொஸ்டினும் பிரிச்சிட்டாங்க. இந்த 15 கொஸ்டின்ல கிட்டத்தட்ட 3 கொஸ்டின் வந்து இதுல இருந்து கேட்டுறாங்க. LCM HCF வந்து மட்டுமே இந்த 15 கொஸ்டின்ல 3 கொஸ்டின் கேட்கறாங்க. கடந்த 2022 குரூப் 1 குரூப் 4 கொஸ்டின்ல மட்டுமே 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்மளாம் நீங்க எடுத்து பாருங்க. LCM HCF ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஸோ நம்ம வந்து பேசிக்ஸும் நல்லா தெளிவா இருக்கணும், ஷார்ட் கட்டையும் நம்ம தெளிவா இருக்கணும். அப்பதான் வந்து குழந்தை கட்ட முடியும். 25 மேக்ஸ் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்ப வீடியோக்குள்ள போயிடும். ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் பாத்துருவோம். LCMனா என்ன, HCFனா என்ன? LCMனா லீஸ்ட் காமன் மல்டிபிள் மடங்குன்னு சொல்லுவாங்க. HCFனா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வகுத்தின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு என்ன பண்ணுவோம்னா, கொஸ்டின்ல இந்த மாதிரி 4 நம்பரோ 5 நம்பரோ கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இதுக்கான LCM கண்டுபிடி, இதுக்கான HCF கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, உதாரணத்துக்கு 2, 3, 6 இப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துட்டு இதுக்கான LCM கண்டுபிடி அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, இதுல எது பெரிய நம்பரோ அதை வந்து சூஸ் பண்ணுங்க. ஓகேவா? இருக்கிறது பெரிய நம்பர் இந்த 6. இந்த பெரிய நம்பர் மீதம் உங்களுடைய நம்பரால் டிவைட் ஆச்சுன்னா அதான் LCM. சரிங்களா? ஸோ இப்போ இந்த 6ன்றது 2ஆல டிவைட் ஆகும், 3ஆல டிவைட் ஆகும். அப்போ இந்த 3 நம்பருக்கான LCM என்னன்னு கேட்டாங்கன்னா 6. ஓகேவா? ஸோ இப்போ 2, 3, 4, 6 இருக்கு. இப்ப இந்த 4 நம்பருக்கான LCM எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னா, இருக்கிறதுல பெரிய நம்பர் என்னது 6. இந்த 6ன்றது இந்த 3 நம்பரால் டிவைட் ஆகும்னு பாருங்க. 2ஆல டிவைட் ஆகும், 3ஆல டிவைட் ஆகும், ஆனா 4ஆல டிவைட் ஆகாது. இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம என்ன பண்றோம்னா, 6ஓட அடுத்த மடங்கு போயிடணும். இப்ப 6ஓட அடுத்த மடங்கு என்னது 12. இந்த 12 4ஆல டிவைட் ஆகுமா? எஸ். 3ஆல டிவைட் ஆகுமா? எஸ். 2ஆல டிவைட் ஆகுமா? எஸ். அப்ப இந்த 4 நம்பருக்கான LCM என்னன்னா 12. ஸோ அப்ப சிம்பிள். LCM என்னது, கொடுத்த நம்பர்ல எது பெரிய நம்பரா சூஸ் பண்றோம். அந்த பெரிய நம்பர் மீதமுடைய எல்லா நம்பரால் டிவைட் ஆச்சுன்னா அதான் LCM. இப்ப ஏதாவது ஒரு நம்பரால் டிவைட் ஆகல அப்படின்னா அதோட அடுத்த மடங்கு போயிடும். இப்ப உதாரணத்துக்கு இந்த 12ஆவது டிவைட் ஆனா அடுத்த மடங்கு என்னது 18. அடுத்த மடங்கு என்னன்னு சொல்லிட்டு அடுத்த மடங்கு போயிட்டே இருக்கும். சோ அப்ப இருக்கிறதே ஷார்ட் கட் என்னன்னா, LCMனா இருக்கிறதுலே பெரிய நம்பர் எடுக்கிறோம், அந்த பெரிய நம்பர் மீதமுடைய எல்லா நம்பரும் டிவைட் ஆச்சுன்னா அதான் LCM. ஓகேவா? HCFனா என்ன அப்படின்னா, இந்த 4 நம்பர் கொடுத்துருக்காங்களா, 4, 8, 16, 18 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ 4 நம்பர் என்ன பண்ணா டானா தான் போட போறோம். சோ என்ன பண்றோம் அப்படின்னா 2ஆல போடுறேன். சோ 2ஆல பண்ணா 2 2 4, 4 2 8, 8 2 16, 9 2 18 வரணும். HCFனால என்ன அர்த்தம்னா, கொடுத்திருக்க 4 நம்பருக்கும் பொதுவான ஒரு வகுத்தி இருக்கும், பொதுவா டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பர் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதான் HCF. எதனா 1 இல்லைனா கூட அதோட அந்த ப்ராசஸ் நம்ம நிறுத்திடுறோம். சரிங்களா? பாருங்க, 2, 4, 8 இது 3மே எனக்கு 2ஆல டிவைட் ஆகும், ஆனா இந்த 9 டிவைட் ஆகாது. அப்ப இந்த 4 நம்பருக்குமே என்ன பொதுவான நம்பர் இருக்கா? இல்ல. அப்படின்னா இதோட நிறுத்திடுறோம். அப்ப இந்த 4 நம்பருக்கான HCF என்னன்னா 2. ஓகேவா? சோ இப்ப இந்த வித்தியாசம் போய் தான் LCM எப்படி கண்டுபிடிக்கணும், HCF எப்படி கண்டுபிடிக்கணும் சொல்லிட்டு பக்காவா புரிஞ்சுச்சா? சோ இப்ப சம் உள்ள போயிடலாம். கவனிங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन கவனிங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் LCM and HCF ஆஃப் தி 3 நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. 60, 75, 90 3 எண்களின் மீசிமா மற்றும் மீபவா இவற்றின் வித்தியாசத்தை காண்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு क्वेश्चनல LCMமும் கேக்குறாங்க, HCF கேக்குறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா எப்பவுமே HCF தான் கேக்குறாங்க, கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சோ ஒரு क्वेश्चनல LCMமும் இருக்கு, HCF இருக்கு, நம்ம எது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும்? HCF தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இங்க பாருங்க, 60, 75, 90 இருக்கா? இதுக்கான HCF எப்படி கண்டுபிடிக்கலாம்? சோ எல்லாத்துக்கும் காமன் நம்பர் பாத்தீங்கன்னா நம்ம 15 எடுக்கலாம். கரெக்ட்டா? சோ 15 டிவைட் பண்ணா நமக்கு 15 4 60, 5 15 75, 6 15 19 வந்துரும். கரெக்ட்டா? சோ இப்போ இந்த 3 நம்பருக்கான காமன் நம்பர் இருக்கா? இல்ல. அப்ப நான் என்ன பண்ணனும், இதோட HCF ஸ்டாப் ஆயிடும். அப்ப இந்த 3 நம்பருக்கான HCF என்னன்னா 15. ஓகேவா? HCF என்ன கண்டுபிடிச்சோம்? 15 கண்டுபிடிச்சோம். இது வேலை முடிஞ்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கிறோம்? LCM. LCM என்ன அர்த்தம்? இதுக்கு அப்புறம் அடுத்த ப்ராசஸ் போவோம். சோ எதனா 2 நம்பர் காமன் நம்பர் இருந்தாலே நம்ம அடுத்து பண்ணிடலாம். இப்ப 4க்கும் 6 காமன் நம்பர் என்னது 2. சோ 2 2 4 இது பண்ணலாம். அப்படியே நம்ம அந்த நம்பரை காப்பி பண்ணிப்போம். எதுக்கு? LCMக்கு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஏன்னா மினிமம் 2 நம்பருக்காச்சும் காமன் நம்பர் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிடலாம்னா அடுத்த ப்ராசஸ்க்கு போயிடலாம். ஓகேவா? இப்ப 2 நம்பர் காமன் நம்பர் என்னது 2, 4க்கும் 6க்கும். சோ என்ன பண்ணிடுறேன், 2ஆல நான் டிவைட் பண்ணிடுறேன். சோ இப்ப 5 2ஆல போவான்னா இதை வந்து 2.5 அப்படிலாம் வந்து எழுதக்கூடாது. அந்த 5 அப்படியே காப்பி பண்ணிடுவோம். சரிங்களா? இதுல LCMல இப்ப 6 பண்ணா 3 2 6. ஓகேவா? இதுக்கப்புறம் எதுவும் காமன் நம்பர் இல்ல, இதோட ப்ராசஸ் நிறுத்திடுவோம். எதுக்கு? LCMக்கு. சோ இப்ப என்ன பண்ணணும்னா இது எல்லாத்தையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா நமக்கு LCM கிடைச்சிடும். சோ மல்டிப்ளை பண்ணுங்க. 15 × 2 நமக்கு என்னது 30. அடுத்து பாத்தீங்கன்னா 5 2
10, அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 3 இருக்கு. ஸோ இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு கிடைச்சிரும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிருவோம். ஸோ மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வந்து போகுது 3 3s are 90 into 10. ஸோ நமக்கு என்ன வந்து போகுது 900 கிடைச்சிருச்சு. கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னா எல்சிஎம்க்கும் HCFக்கான வித்தியாசம் கேட்கறாங்க. ஸோ எல்சிஎம் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 900, HCF நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 15. ஓகேவா, HCF என்ன கிடைச்சிருக்கு 15. ஸோ 900ல 15 போச்சு நமக்கு என்ன வந்து போகுது 885. ஓகேவா, ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ அப்ப இந்த கொஸ்டின் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரே கொஸ்டின்ல எல்சிஎமும் கேட்கறாங்க HCF கேட்கறாங்க அப்படின்னா நம்ம என்ன எது கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் HCF கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டு இந்த மாதிரி ப்ராசஸ் இல்லைன்னா ஏதாவது மினிமம் 2 நம்பர் காமனான நம்பர் இருந்தாலே நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம்னா எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, கிளியரா? ஸோ எல்சிஎம்னா என்ன HCF என்னன்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல ஃபர்ஸ்ட் HCF கண்டுபிடிக்கணும். கிளியர்? சரி, நெக்ஸ்ட் ஓகே செகண்ட் கொஸ்டின் கவனிங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, ஃபைண்ட் த கரெக்ட் ரிலேஷன் பிட்வீன் எல்சிஎம் அண்ட் ஜிசிடி. ஓகேவா, ஜிசிடினாலும் HCFனாலும் ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா, என்ன செய்யுது நம்பரும் காணும், XYZும் காணும், ABCDயும் காணும், எதை வச்சு நம்ம ரிலேஷன் பண்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா நம்ம தான் அசியூம் பண்ணிக்கணும். ஓகேவா, அசியூம் பண்ணி அதுல இருந்து எல்சிஎம்னா என்ன HCFனா என்ன சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வச்சு கம்பேர் பண்ண போறோம். நான் என்ன கம்பேர் பண்றேன் அப்படின்னா இப்போ 2ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், 4ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். சரிங்களா, ஸோ இப்போ இந்த 2 நம்பர் இருக்கும். நான் என்ன சொன்னேன், ஒரு கொஸ்டின்ல எல்சிஎம் இருக்கு HCF இருக்கு, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் HCF பண்ணணும். அப்ப இந்த 2 நம்பருக்கு HCF கண்டுபிடிங்க. ஸோ 2 4 காமனா நம்பர் என்னது 2. ஸோ 1 2s are 2, 2 2s are 4. இப்போ இந்த 2 நம்பருக்கு என்ன காமனா நம்பர் இருக்கா இல்ல. அப்ப இந்த 2 நம்பருக்கான HCF என்ன கண்ணா 2. ஸோ HCF என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன் 2ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அதே மாதிரி இந்த 2 நம்பருக்குமான எல்சிஎம் என்னது, ஸோ 2 நம்பர்ல இது பெரிய நம்பரு 4. இந்த 4 2ஆல் டிவைட் ஆகும். அப்ப HCF எல்சிஎம் என்ன நமக்கு 4. ஸோ இந்த மாதிரி எதுவுமே கொடுக்காத பட்சத்துல நம்ம தான் நம்பரை அசீவ் பண்ணிக்கிறோம். ஸோ அசீவ் பண்ணும்போது அதுக்கான HCF 2 கிடைச்சிருக்கு, எல்சிஎம் 4 கிடைச்சிருக்கு. இப்போ அவங்க சொல்ற ரிலேஷன் பண்ணி பார்த்தோம்னா வேலை முடிச்சு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா GCD is equal to LCMன்றாங்க. அதாவது 2 = 4 கேக்குறாங்க. 2 = 4 உங்களை தான் கேட்கிறேன். 2 = 4 கிடையாது. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட்டட். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா GCD is always less than or equal to Mன்றாங்க. GCD என்ன அர்த்தம் 2 4 விட கம்மியான்னு கேட்டா ஆமா. ஆனா இதுல என்னன்னா ஈக்குவல் சிம்பிளும் கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் சிம்பிள் என்ன அர்த்தம் 2 = 4. இது கண்டிஷன் ஓகே ஆகுது, ஆனா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல. அப்ப இந்த ஆப்ஷனும் எலிமினேட்டட். சரிங்களா, ஸோ அடுத்து பாருங்க LCM is less than or equal to என்ன சொல்றாங்க, LCMனா நமக்கு 4 less than or equal to 2ன்றாங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க 4 2 விட சின்னதா கிடையாது. ஃபர்ஸ்ட் கண்டிஷனே தப்பாயிடுது. அப்போ இந்த ஆப்ஷனும் தப்பு. அப்ப ஒரே ஆப்ஷன் அது ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். என்ன சொல்றாங்க LCM is greater than 2ன்றாங்க பாருங்க. ஓகேவா, LCM is greater than 2. LCM நமக்கு என்னது 4 greater than 2. கரெக்டா, 2 விட 4 பெருசு தானங்க. அப்போ ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். இந்த கொஸ்டின் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அவங்க எப்படி வேணா கொஸ்டின் கேட்கட்டும். ஓகேவா, இந்த மாதிரி ரிலேஷன்லாம் பண்ண சொல்லுவாங்க. எது பெருசு சின்னது ரேஷியோன்னு என்ன வேணா அவங்க கேட்கட்டும். கேட்டாங்கன்னா நம்ம இந்த மாதிரி 2 நம்பர் அசீவ் பண்றோம், 2 நம்பருக்கான LCM என்னன்னு கண்டுபிடிக்கிறோம், 2 நம்பருக்கான HCF என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் அவங்க இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுப்பாங்க. அந்த ஆப்ஷன் கொடுத்து செக் பண்ணி பார்த்தோம்னா ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, அதை பார்த்தோன்னே பயந்து ஐயோ என்னடா நம்பரே இல்ல, XY இல்ல ஒன்னும் இல்ல சொல்லிட்டு பயப்படக்கூடாது. ஓகே, அவங்க எப்படி வேணா கேட்கட்டும், நம்ம கான்செப்ட் அடிச்சுன்னா அடிச்சுன்னு அடிக்கலாம். ஓகே, அப்ப தேர்ட் கொஸ்டின் கவனிங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, இஃப் தி HCF of 2 number is 6 then which one of the following can never be their LCM அப்படின்றாங்க. இரு எண்களின் மீப்பவா 6 எனில் கீழ்கண்ட எண்களின் எந்த எண் அவற்றின் மீசிமாவாக இருக்க முடியாது அப்படின்றாங்க. இது ஒரு சின்ன கான்செப்ட் இருக்கு. என்ன அப்படின்னா எப்பவுமே எல்சிஎமோட மடங்குல தான் என்ன இருக்கும் அப்படின்னா LCM இருக்கும். சரிங்களா, எப்பவுமே HCFோட மடங்குல தான் என்ன இருக்கும் LCM இருக்கும். எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. இப்போ 3ன்னு ஒரு நம்பர் இருக்கு, 6ன்னு ஒரு நம்பர் இருக்கு. சரிங்களா, இதுக்கு HCF கண்டுபிடிங்க. ஸோ 3ன்னு போடலாமா? ஸோ 1 3s are 3, 2 3s are 6. இது ரெண்டுக்கும் மன காமனா நம்பர் இருக்கா இல்ல. அப்போ HCF இந்த 3 தான். எது இந்த 3க்கா இருக்கும், HCF என்ன அர்த்தம் 3ன்றது நான் கண்டுபிடிச்சிட்டேன். சரிங்களா, இப்போ இதுக்கான LCM பாருங்க 3க்கும் 6க்கும் LCM என்னவா இருக்கும், இருக்கிறது பெரிய நம்பரு 6, இந்த 6 3 டிவைட் ஆகும். அப்போ இது 2 நம்பருக்கான LCM எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு 6ன்றது தெரிஞ்சிச்சு. நான் இப்போ என்ன சொன்ன கான்செப்ட் எப்பவுமே HCFோட மடங்குல தான் என்ன இருக்கும் LCM இருக்கும்னு சொன்னேன். பாருங்க இப்போ 2 நம்பருக்கான LCF என்னது 3, அதோட மடங்குல தானே இருக்கு LCM 6ன்றது. ஸோ அப்போ இங்க 3ன்னு இருந்துச்சுன்னா 3ஓட மடங்குல தான் என்ன இருக்கும் LCM இருக்கும். உதாரணத்துக்கு 6 9 12 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரிங்களா, இப்போ கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா HCF வந்து 6னா அதோட மீசிமா எது இருக்க முடியாதுன்னு கேட்றாங்க. ஒரு ட்விஸ்ட். உதாரணத்துக்கு இங்க 6 இருக்குன்னா 6ஓட மடங்குல தான் என்ன இருக்கும் LCM இருக்கும். இப்போ 6 12 18 24 அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகும் போயிட்டே இருக்கும், 60 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஆனா கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா இது இருக்க முடியாதுன்றாங்க. அப்ப இருக்க முடியாதுன்னு அர்த்தம் 6ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர் தான் ஆன்சர்னு அர்த்தம்.
ஓகேவா? ஸோ 18 பாருங்க 6 டிவைட் ஆகும், 54 6 டிவைட் ஆகும், 78 6 டிவைட் ஆகும். அப்போ டிவைட் ஆகும் ஒரே நம்பர் 95. அப்போ இதான் இதுக்கான சரியான ஆன்சர். ஸோ அப்போ இந்த கொஸ்டின் நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, எப்பவுமே HCF மடங்கு தான் என்ன இருக்கும், LCM இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ உதாரணத்துக்கு இங்க 9 கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம், 9 தான் HCF அப்படின்னா LCM என்னவா இருக்கும், 9 மடங்கா இருக்கும். 9 18 27 சொல்லிட்டு போகும். அவங்க நெவர் பி இருக்க முடியாதுன்றதுனால 9 மடங்குல எது வரலையோ அதான் ஆன்சர். இப்ப இந்த நெவர் பி இல்ல இருக்க முடியும் அப்படின்னு வந்துருச்சுன்னா ஆப்ஷன் எப்படி செட் பண்ணிடுவாங்க, 9 மடங்குல எது இருக்கோ அதை செட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அதான் ஆன்சர். புரிஞ்சுச்சா? ஃபோர்த் क्वेश्चन என்ன சொல்றாங்க பாருங்க. the number of number pairs lying between 40 and 100 with their HCF is 15 அப்படின்றாங்க. 40 முதல் 100 வரை உள்ள எண்களில் எத்தனை எண் ஜோடிகள் மீபேவா 15 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறேன். ஒண்ணும் கிடையாது, 40 100. ஓகேவா? 40க்கும் 100 இடைப்பட்ட நம்பர்ல ஏதோ ஒரு நம்பருக்குலாம் HCF 15 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, இந்த நம்பரை 15 டிவைட் பண்ணிக்கோங்க, இந்த நம்பரையும் 15 டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ டிவைட் பண்ணும்போது ஒரே ஒரு கண்டிஷன் தான், என்ன அப்படின்னா அந்த நம்பரை தாண்டி போகக்கூடாது. எந்த நம்பரை தாண்டி போகக்கூடாது, இப்போ 15 3 சார் என்ன நமக்கு 45, ஆனா நமக்கு இருக்கிறது என்னது 40 தான். அப்ப என்ன பண்ணா 15 2 சார் 30. அப்ப 15 முழுசா டிவைட் ஆகக்கூடிய நம்பர் தான் இருக்கணும். ஸோ முழுசா டிவைட் பண்ணப்ப எனக்கு 2 கிடைக்கும், அதாவது 30 நான் விட்டுருவேன். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இங்க 115 சார் 15, 615 சார் என்ன கிடைக்கும்னா 19 கிடைக்கும். பிகாஸ் 715 சார் நமக்கு என்ன தெரிஞ்சிடும் 105. நம்பரை தாண்டி போகக்கூடாது. ஸோ அப்ப 6 கிடைச்சிருக்கு, 2 கிடைச்சிருக்கா. ஸோ அப்ப 6ல இருந்து 2 கழிச்சு விட்டுருவேன். ஸோ 6ல 2 போச்சுன்னா 4. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். 4 இஸ் தி ரைட் ஆன்சர். கரெக்டா? ஸோ அப்ப இந்த நம்பர் கேட்கறாங்க அப்படின்னா அந்த நம்பர் எடுத்துக்கோங்க, என்ன HCF கொடுத்துருவாங்களோ அந்த நம்பரால முழுசா டிவைட் ஆகிற நம்பர் எடுத்துக்கணும், அதை தாண்டி போகக்கூடாது. எடுத்துட்டு பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் கழிச்சு விட்டீங்கன்னா நமக்கு அதுக்கான ஆன்சர் இருக்கு. ஓகே? இப்ப ஃபிஃப்த் क्वेश्चन ஓடிங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. ஃபைண்ட் தி ரேஷியோ பிட்வீன் HCF and LCM ஆஃப் தி நம்பர் 24 மற்றும் 36. 24 மற்றும் 36 எண்களின் மீபேவா மற்றும் மீசிமா காண்க. வித்தியாசத்தை கேட்கறாங்க, அதாவது விகிதத்தை கேட்கறாங்க, ரேஷியோ வந்து கேட்கறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், எப்பவுமே ஒரு கொஸ்டின்ல LCM இருக்கு HCF இருக்கு, நம்ம எதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம், HCF. அப்போ 24க்கும் 36க்கும் HCF கண்டுபிடிங்க. ரெண்டுக்கும் காமனா நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம 12 டிவைட் பண்ணலாமா. ஸோ 12 டிவைட் பண்ணா நமக்கு 2 12 24, 3 12 36. இதுக்கப்புறம் என்ன காமன் நம்பர் இருக்கா, இல்ல. அப்ப இதோட HCF நின்றுச்சு. அப்ப இந்த 2 நம்பருக்கான HCF வந்து எனக்கு 12 தெரிஞ்சிச்சு. LCM என்ன அர்த்தம், அப்படியே எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி விட்டீங்கன்னா நமக்கு LCM கண்டுபிடிச்சிடும். ஸோ LCM கண்டுபிடிச்சலாம். கரெக்டா? ஸோ 12 2 சார் 24, 24 into 3 நமக்கு என்ன வந்துட்டு போகுது இருங்க. இப்ப இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஏடா கூடமா மல்டிப்ளை பண்ண தேவை. 12 இருக்கு, 2 3 சார் 6 இருக்கு. இது ஈஸியில 24 into 3 எனக்கு மல்டிப்ளை பண்றது தலைவலிக்கும், ஆனா இது எனக்கு ஈஸியா இருக்கும். கரெக்டா? 12 2 3 சார் 6, 12 into 6 நமக்கு என்ன வந்துட்டு போகுது 72. இது நமக்கு ஈஸியா இருக்குல்ல. ஸோ அப்ப நம்ம என்ன பண்றோம்னா இதை கண்டுபிடிக்க தாண்டி எந்த நம்பர் மல்டிப்ளை பண்றப்ப நீ ஈஸியான ஆன்சர் வருதுன்றது நம்ம பார்க்கணும். சரியா? ஸோ 12 6 ஆர் 72. ஸோ இதை 72 கண்டுபிடிச்சிட்டேன். கொஸ்டின் என்ன கேட்கறேன்னா, ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் நீங்க கவனிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்களோ அதான் ஃபர்ஸ்ட் எழுதணும், ரெண்டாவது என்ன கேட்கறாங்களோ அதான் ரெண்டாவது எழுதணும். ஸோ HCF வந்து எனக்கு 12, LCM வந்து எனக்கு 72. சரியா? ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 12 சார் 12, 6 12 சார் 72. அப்போ 1:6. ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? இது நல்லா பாத்தீங்கன்னா 6:1 கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்ச குஷியில ஐ அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஓடுவோம், அப்படிலாம் போகக்கூடாது. ரேஷியோ பொறுத்த வரைக்கும் நீங்க கவனிக்க வேண்டியது எது ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்களோ அது ஃபர்ஸ்ட், எது செகண்ட் கொடுக்குறாங்களோ அது செகண்ட். ஓகேவா? கிளியர்? சரிப்பா? நெக்ஸ்ட் क्वेश्चन கவனிங்க. இது ட்ரெண்டிங் மேக்ஸ், ப்ரீவியஸ்ல கேட்ட क्वेश्चन, ரொம்ப முக்கியமான மாடல், நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க மாடல். கவனிங்க. LCM of A and B is A, LCM of B and C is B, then what is the LCM of C and N கேக்குறாங்க. ஓகேவா? ஒண்ணும் கிடையாது, ஏக்கும் பிக்கும் LCM வந்து ஏன்னு சொல்றாங்க, பிக்கும் சிக்கும் LCM வந்து பின்னு சொல்றாங்க. அப்ப சிக்கும் ஏக்கும் LCM என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஏபினா ஏ, பிசினா பி, அப்ப சிஏனா சி அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் சி டிக் பண்ண ஓடுவீங்க. அதான் கிடையாது, இது LCM HCF. இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுக்காம ABCD XY கொடுத்தாங்கன்னா நம்ம தான் நம்பர் அசீவ் பண்ணணும். உதாரணத்துக்கு இப்ப இங்க என்ன இருக்கு, இப்ப 3 இருக்கு 6 இருக்கு. இப்ப 2 நம்பருக்கான LCM வந்து சொல்றாங்க. LCM என்ன அர்த்தம், இது 2 நம்பர்ல எது பெரிய நம்பர் ஆகும் அதான் LCM. ஸோ அப்ப 2 நம்பர்ல எது பெரிய நம்பர் 6. சரியா? அப்ப இது நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், இது பின்னு எடுத்துக்கிறேன். இது 2ல எது பெரிய நம்பரோ எனக்கு அதான் ஆன்சர் வரும், அது ஏன்னு கிடைக்குது. சரியா? ஸோ இப்ப அடுத்து பாருங்க, பிக்கும் சிக்கும் எனக்கு பின்னு கிடைக்குதுன்னா இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா 3 1ன்னு எடுத்துக்கிறேன். இப்ப இது 2 நம்பர்ல எது வந்து LCM-ஆ இருக்கும், எது பெரிய நம்பரோ அதான் LCM, அதாவது 3. ஸோ இதை நான் பின்னு எடுத்துக்கிறேன், இதை நான் சின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ அப்ப எது பெரிய நம்பரு, பி தான் எனக்கு ஆன்சர் ஆகுது.
புரியுதா கண்டிஷனு? எது பெரிய நம்பரா இருக்கோ அதான் எல்சியமா வரும். அதான கான்செப்ட். 3க்கு 6க்கு எது பெரிய நம்பரு? 6. 3க்கு 1 எது பெரிய நம்பரு? 3. இப்ப நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு? ஏனா எனக்கு வந்து 6 தெரிஞ்சிருச்சு, பினா எனக்கு 3 தெரிஞ்சிருச்சு, சீனா வந்து எனக்கு 1 தெரிஞ்சிச்சு. இப்ப எது கூட கம்பேர் பண்றாங்க? சிக்கும் ஏக்கும். சியோட வேல்யூ எனக்கு 1, ஏவோட வேல்யூ எனக்கு 6. ஓகேவா? இது ரெண்டுத்துல எதுப்பா பெரிய நம்பரு? உங்களதான் பாக்கிறேன். ரெண்டுத்துல எது பெரிய நம்பரு? 6. 6 நம்பருக்கு நேரம் என்ன இருக்கு? ஏ. அப்ப இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஏ, ஆப்ஷன் சி. சரியா? நம்ம அவசரத்துல என்ன பண்ணுவோம்னா ஏன்னு சொல்லிட்டு இதை தெரியாம டிக் பண்ணிடுவோம். நிறைய பேர் பண்ண ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, எக்ஸாம்பிள்ல ஏவா ஏன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏ அடிக்க போவோம். ஆப்ஷன் ஏ இல்லைன்னா ஆன்சர் தான் ஏ. அதாவது ஆப்ஷன் சில இருக்கக்கூடிய ஆன்சர் ஏ. இதையும் வந்து நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். சரியா? சோ இந்த மாடல் ரொம்ப முக்கியமான மாடல். கரெக்டா நோட் பண்ணி வச்சோம். ஓகே. சோ இப்ப ஓகே 7th क्वेश्चन கவனிங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. LCM of 2/3, 4/7, 3/5, 9/13 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா, அதாவது ஃபிராக்ஷன்ல இருக்கு அப்படின்னா, பின்னத்துல இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, LCM கேக்குறாங்க அப்படின்னா LCM ஈக்குவல் டு LCM பை HCF. எது கேக்குறாங்களோ அது மேல வந்துடும். சரியா? அப்ப என்ன பண்ணுன்னா, ஃபிராக்ஷன்ல பின்னத்துல எது மேல இருக்கோ அது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா LCM கண்டுபிடிக்கணும். கீழே என்ன இருக்கு? கீழே இருக்கிற நம்பர் என்ன கண்டுபிடிக்கணும்? HCF கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு சம்ல LCMும் இருக்கு, HCF நம்ம எதை கண்டுபிடிக்கணும்? HCF. அப்ப இது எல்லாத்தையும் கண்டுபிடிங்க. 3, 7, 5, 13 எல்லாமே என்னது? பிரைம் நம்பர். பகா என்ன? பகா எண்ணுக்கான HCF என்னவா தான் இருக்கும்? எப்பவுமே 1 தான். ஓகேவா? சோ அப்ப எனக்கு HCF என்ன தெரிஞ்சிச்சு? 1ன்றது தெரிஞ்சிச்சு. ஓகேவா? சோ 1 கீழே டிவைட்ல இருக்கிற 1ன்றது ஆப்ஷன் பி தான் மட்டும் தான் இருக்கு. ஏன்னா இங்க 1 இல்ல, இங்கே 1 இல்ல, இங்கே 1 இல்ல. ஓகேவா? ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். இருந்தாலும் அது எப்படி கண்டுபிடிச்சு பார்த்துடலாம். இப்ப 2, 4, 3, 9 இந்த 4 நம்பருக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? LCM கண்டுபிடிக்கணும். LCM என்ன அர்த்தம்? எது பெரிய நம்பரா இருக்கோ அந்த நம்பர் மீதி இருக்கிற நம்பரால் டிவைட் ஆகும். கரெக்டா? சோ அப்ப 9 பாத்தீங்க அப்படின்னா 3ஆல டிவைட் ஆகும். 2 4ஆல வராது. அப்ப அடுத்த நம்பர் என்ன பண்ணலாம்? 18. 18 பாத்தீங்கன்னா 4ஆல டிவைட் ஆகாது. சரியா? சோ அடுத்த நம்பர் பாத்தீங்க அப்படின்னா 27. 27 4ஆல டிவைட் ஆகாது. சோ அடுத்த நம்பர் பாத்தீங்கன்னா 36. 36 3ஆல டிவைட் ஆகும், 4ஆல டிவைட் ஆகும், 2ஆல டிவைட் ஆகும். அப்ப இந்த 4 நம்பருக்கான LCM என்னது? 36. சோ 36/1, 36 இஸ் தி ரைட் ஆன்சர். அதாவது ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? சோ கொஸ்டின்ல ஃபிராக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, பின்னத்துல கேட்டாங்க அப்படின்னா எது கேட்கறாங்களோ அது மேல. LCM கேட்கறாங்கன்னா LCM மேல, HCF கீழே. இது HCF கேட்டாங்க அப்படின்னா HCF ஈக்குவல் டு HCF பை LCM. ரொம்ப முக்கியமான மாடல். இது மேல திரும்ப ரிப்பீட்டடா கேட்டே இருக்காங்க. இதை பார்த்துக்கலாம். சோ இப்ப நெக்ஸ்ட் क्वेश्चन கவனிங்க. என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. HCF கொடுத்துட்டு ஃபிராக்ஷன்ல கேட்டிருக்காங்க. நான் என்ன கொண்டாந்து முன்னாடி சொன்னேன், என்ன கேட்கறோம்னா அது மேல வரணும். இப்ப HCF கேட்கறாங்கன்னா HCF ஈக்குவல் டு HCF பை LCM. அப்ப ஒரு கொஸ்டின்ல LCF இருக்கு, HCF இருக்கு, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? HCF. அப்ப மேல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் HCF கண்டுபிடிங்க. 9, 12, 18, 21. ஓகேவா? சில அது காமனா நம்பர் பாத்தீங்கன்னா நமக்கு 3 இருக்கு. ஸோ 3 3s 9, 4 3s 12, 9 3s 8 3s 6 3s 18, 7 3s 21. கரெக்டா? ஸோ இது எல்லாத்துக்கும் காமனா நம்பர் இருக்கா பாருங்க. 3 4 6 இல்ல. அப்ப HCF என்ன தெரிஞ்சிச்சு? 3ன்றது தெரிஞ்சிச்சு. ஓகேவா? அப்ப மேல வந்து 3ன்னு வரணும். இங்க 63 இருக்கு, இது வராது. இந்த ஆப்ஷன் கேன்சல், இந்த ஆப்ஷனும் கேன்சல். அப்ப ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு தான். ஓகேவா? ஸோ அப்ப கீழே இருக்க நம்பர் என்ன கண்டுபிடிக்கணும்? LCM கண்டுபிடிக்கணும். ஓகேவா? கண்டுபிடிக்கலாம் பாருங்க. ஸோ வாசா கண்டுபிடிங்க. 10, 15, 35, 40. சரிங்களா? ஸோ அது காமனா நம்பர் பாத்தீங்கன்னா நம்ம 5ஆல டிவைட் பண்றோம் அப்படின்னா 2 5s 10, 3 5s 15, 7 5s 35, 8 5s 40. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? LCMனா ஏதாவது மினிமம் 2 நம்பர் காமனா இருந்தாலே அடுத்த ப்ராசஸ் கொண்டு போயிடலாம். ஸோ காமனா பார்த்தீங்கன்னா 2க்கும் 4க்கும் காமனா நம்பர் 2. ஸோ 1 2s 2 வரலன்னா அதை அப்படியே ரிப்பீட் பண்ணிடணும், அதை காப்பி பண்ணிடணும். ஸோ 4 2s 8. ஸோ இப்போ ஏதாவது மினிமம் 2 நம்பரா காமனா நம்பர் இருக்கா? இல்லைன்னா என்ன பண்ணிடணும்? எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி விட்டீங்கன்னா நமக்கு LCM கண்டுபிடிச்சிடும். ஸோ 5 2s 10. இங்க என்ன 3 7 4 இருக்கு. கரெக்டா? ஸோ எது பெரிய நம்பர் இருக்கோ அதை நான் 7ஆல மல்டிப்ளை பண்ணிடுறீங்க. ரிமைனிங் என்ன இருக்கு? 3 4s 12. சரியா? ஸோ என்ன பண்ணிடலாம்? 70 × 12. இந்த 12 நான் வந்து 10 + 2ன்னு எழுதிடுறேன். சரிங்களா? ஸோ இங்க என்ன வந்துடும்? 700. இங்க என்ன வந்துடும் போது? 140. ஸோ ஆட் பண்ணினா 840. அப்ப 3/840 தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்தா கூட நீங்க ஒன்றும் கிடையாது, 0 கூட விட்டுட்டு 7 × 12 84 அப்படின்னு சொல்லிட்டு 0 கூட போட்டுலாம்.
எப்படி வேணாலும் பண்ணலாம். ஓகே, சரி. இப்ப என்ன நைன்த் கொஸ்டின் கவனிங்க. என்ன சொல்லி பாருங்க, எல்சிஎம் ஆஃப்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி டெசிமல்ல கேட்டா என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா, அந்த டெசிமலை நம்ம ஃபிராக்ஷனா மாத்திடணும். மாத்திட்டே வேலை முடிச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் வந்தா கீழே 10ன்னு போடணும். இப்போ உதாரணத்துக்கு 4/10 அப்படின்னா இதை 0.4 நிறுத்தலாம். ஓகேவா? இப்ப 0.99 அப்படின்னா என்ன அர்த்தம்? பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கு? 2 டிஜிட் இருக்கு. அப்ப 99/100 நிறுத்தணும். ஓகேவா? இப்ப பாயிண்ட்டுக்கு அப்புறம் 537 இருக்கு. பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கு? 3 டிஜிட் இருக்கு. 3 டிஜிட் இருந்தா என்ன பண்ணும்? 537 போட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருந்தா 1000 போடணும். இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அந்த ஆன்சர் தான் இங்க போட போறோம். சரியா? சோ கவனிங்க. சோ அப்ப பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கு. அப்ப 6/10 எழுதலாமா? இங்க பாருங்க, பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கு. சோ 96/1 டிஜிட்னா 10. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கு. அப்ப 12/100 போட போறோம். இப்ப ஆப்ஷன் எல்லாம் உத்து பாருங்க. ஆப்ஷன் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப என்ன பண்ணிடணும்னா, கீழே கூட எல்லா நம்பரையும் பேஸ் நம்பர் கரெக்டா மாத்திடணும். இங்க பெரிய நம்பர் எது? 100. அப்ப எல்லாத்துலயும் 100 மாத்திடணும். சோ அப்ப இங்க ஒரு 0 போட்டா இங்கேயும் ஒரு 0, இங்க ஒரு 0 போட்டா இங்கேயும் ஒரு 0. கரெக்டா முடிஞ்சிச்சா? இப்போ ஒரு டெசிமலை நான் ஃபிராக்ஷனா மாத்திட்டேன். ஃபிராக்ஷனா மாத்திட்டா என்ன அர்த்தம்? முன்னாடி சம் போட்டோம்ல அந்த மாதிரி மாறிடுச்சு. என்ன கேக்குறாங்க? எல்சிஎம். எல்சிஎம் கேட்டா என்ன அர்த்தம்? எல்சிஎம் பை ஹெச்சிஎஃப். அப்ப மேல இருக்கிற நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், கீழே நம்பருக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். மூணுமே 100 தான். அப்ப நமக்கு என்ன வந்து போறீங்க? 100. அப்ப மேல கூடிய 3 நம்பருக்கு மட்டும் என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிச்சுன்னா வேலை முடிஞ்சு. ஸோ கண்டுபிடிங்க. இங்க 60 இருக்கு, 960 இருக்கு, 12 இருக்கு. நான் என்ன பண்ணிருந்தேன், இதை 6, 12, 96 எடுத்துக்கிறேன். அந்த ஒரு 0 கட் பண்ணாலும் என்ன அர்த்தம்? இருக்கிறதுலே பெரிய நம்பர் 96. இந்த 96 12 டிவைட் ஆகும், 6 டிவைட் ஆகும். ஓகேவா? அதாவது எல்லாமே எனக்கு 12 மடங்குல அந்த 6 மடங்குல வரும். ஸோ அப்ப 960. ஓகேவா? 960 தான் இதுக்கான எல்சிஎமா வந்துடும். நீங்க போட்டு பார்த்தாலும் அதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்ப இந்த ஒரு 0 கட் ஆயிடுச்சு அப்படின்னா 96/10. ஸோ டிவைட் பண்ணனா 9.6 அப்படின்றது அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். இங்க எல்லாத்தையும் பாயிண்ட் வரணும், மிஸ் ஆயிடும். சரியா? ஸோ அப்ப இந்த கொஸ்டின் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இந்த மாதிரி டெசிமல்ல கேட்டாங்க அப்படின்னா அந்த டெசிமல் என்ன மாத்திடணும்? ஃபிராக்ஷன் பின்னமா மாத்திடணும். பின்னமா மாத்திட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கோ அதை கரெக்டா போட்டுக்கோங்க. எது பெரிய நம்பர்? இப்போ உதாரணத்துக்கு 1000 இருந்துச்சு, என்ன பண்ணுவோம்? எல்லாத்துலயும் 1000 மாத்தணும். இப்படி போகணும். சரியா? ஓகே. சரி, இப்ப என்ன சம்? ஓகே, 10th கொஸ்டின் கவனிங்க. என்ன சொல்ற பாருங்க. The HCF of 0.90, 13.5, 15. ஓகேவா? எனக்கு கொடுத்துருக்காங்க டெசிமல்ல கொடுத்துருக்காங்க. டெசிமல்ல என்ன அர்த்தம்? அதை ஃபிராக்ஷனா மாத்தணும். ஸோ ஃபிராக்ஷனா மாத்துங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கு? 2 டிஜிட். அப்ப 90/100 எழுதலாமா? ஸோ அடுத்து பாருங்க, பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட். ஸோ 135/1 டிஜிட்னால 10. அடுத்து என்ன இருக்கு? 15. ஸோ எதுவுமே இல்லைன்னா 1 எடுத்துக்கலாம். கரெக்டா? கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னா HCF கேட்கறாங்க. HCF என்ன அர்த்தம்? HCF ஈக்குவல் டு HCF பை எல்சிஎம்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்போ மேலே கூடிய நம்பருக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? HCFும் கீழே கூடிய நம்பருக்கு நம்ம எல்சிஎம்மும் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஸோ ஒரே கொஸ்டின்ல HCFும் கேட்கறாங்க, எல்சிஎம் கேட்கறாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் HCF கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ பாருங்க, 15, 90, 135. ஸோ மூணுத்துக்கும் என்ன கண்டுபிடிக்கணும்? HCF கண்டுபிடிக்கணும். ஸோ மூணுத்துக்கும் காமனா நம்பர் பார்த்தா நான் 15 போடுறேன். 1 15 15, 6 15 90, 9 15 135. ஸோ இது மூணுக்கு என்ன காமனா நம்பர் இருக்கா? இல்ல. அப்ப HCF என்ன தெரிஞ்சிச்சு? எனக்கு 15 அப்படின்றது தெரிஞ்சிச்சு. சரியா? ஸோ அப்ப இந்த 3 நம்பர் என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ இருக்கிறதுல பெரிய நம்பர் என்னது? அதாவது 1, 10, 100. இந்த 3 நம்பருக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இருக்கிறது பெரிய நம்பர் 100. இந்த 100 10 டிவைட் ஆகும், 1 டிவைட் ஆகும். அப்ப இங்க 100 வந்து போகுது. ஓகேவா? ஸோ 15/100 பாத்தீங்கன்னா கிடையாது, எல்லாமே ஃபிராக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் கீழே 2 டிஜிட் இருக்கு, அதாவது 100 இருக்கு அப்படின்னா, ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட். 100 அர்த்தம் 1, 2. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட். கிளியர்? ஸோ இப்ப ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். இப்ப நெக்ஸ்ட் 11th கொஸ்டின் கவனிங்க. என்ன சொல்ற பாருங்க. எல்சிஎம் ஆஃப் 4 1/5, 3 1/2, 2 1/4, 1 1/3 சொல்லிட்டு கேக்குறான். ஓகேவா? எப்படி இருக்கு? கலப்பு பின்னத்துல இருக்கு, அதாவது மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருக்கு. ஸோ மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் நம்ம என்னவா மாத்தணும்? ஃபிராக்ஷனா மாத்தணும், பின்னமா மாத்தணும். எப்படி மாத்துறது? 4 5 20, 21, 21/5. கரெக்டா? அடுத்து என்ன? 2 3 6, 6 + 1 7/2. இங்க என்ன இருக்கு? 4 2 8, 8 + 1 9/4. 1 3 3, 3 + 1 4/3. இது உங்களுக்கு தெரியல, இதை மல்டிப்ளை பண்ணிட்டு அதை ஆட் பண்ணும். சரிங்களா? ஸோ என்ன அர்த்தம்? மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் ஃபிராக்ஷனா மாறிச்சு. கரெக்டா? ஸோ என்ன கேட்கறாங்க அவங்க? எல்சிஎம் கேட்கறாங்க. எல்சிஎம் என்ன அர்த்தம்? எல்சிஎம் பை HCF. ஒரே சம்ல எல்சிஎம் இருக்கு, HCF இருக்கு. நம்ம எதை கண்டுபிடிப்போம்? HCF கண்டுபிடிப்போம். HCF எங்க கண்டுபிடிக்கணும்? கீழே கூடிய 4 நம்பருக்கு HCF கண்டுபிடிக்கணும். நல்லா பாருங்க, 2 3 4 5 4 நம்பர் தானே இருக்கு. இதுக்கு
HCF என்னவா தான் இருக்கும்? கண்டிப்பா 1 தான் இருக்கும். ஏன்னா பொதுவா நம்பர் எதுவுமே கிடையாது. அப்ப எதுவுமே இல்லைன்னா அர்த்தம் 1 is the HCF. ஸோ அப்போ 1 கண்டுபிடிச்சிட்டேன். மேலே கூடிய நம்பருக்கு நான் இப்போ LCM கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ மேலே நம்பருக்கு LCM கண்டுபிடிங்க. என்ன வந்துட்டு போகுது? 4, 9, 7, 21 இருக்கு. ஸோ காமனா நம்பர் பார்த்தீங்கன்னா நான் இப்போ 7 எடுத்தேன் அப்படின்னா 4, 9 அப்படியே வந்துட்டு போகுது. 1 7s are 7, 3 7s are 21. ஓகேவா? சரி, ஏன்னா மினிமம் 2 நம்பர் இருந்தாலும் என்ன கண்டுபிடிக்கலாம்? LCM கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? LCM. ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா இங்கே 3 போட்டோம்னா 4 அப்படியே வந்துடும். 3 3s are 9, 1 வந்துட்டு போகுது. 1 3s are 3. இதுக்கப்புறம் காமனா நம்பருக்குனா இல்லை. ஸோ அப்படியே எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கினா வேலை முடிச்சு. ஸோ 4 3s are 12 into 7 3s are 21. ஓகேவா? ஸோ இதை என்ன பண்ணலாம்னா 20 + 1 நான் பிரிச்சுக்கிறேன். ஸோ 12 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வந்து போகுது? 12 2s are 24. ஒரு 0க்கு ஒரு 0 40. அப்புறம் ஒரு 12 12. ஸோ ஆட் பண்ணினா 2 5 2 252. ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இந்த கொஸ்டின்ல என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஃப்ராக்ஷனா கேட்டாங்கன்னா எது LCM இருக்கோ அது மேலே. இப்போ LCM கேட்டாங்கன்னா LCM by HCF. HCF கேட்டாங்கன்னா HCF by LCM. இதே டெசிமல் கேட்டாலும் அதே கான்செப்ட் தான். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கேட்டாலும் அதே கான்செப்ட் தான். ஓகே? ஸோ இப்போ ஓகே 12th கொஸ்டின் கவனிங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. The LCM of 3, 2.7, 0.09 கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின்ல ஆப்ஷன் எல்லாமே சேமா இருக்கும். எங்க சேமா இல்லையே? சேமா மீன்ஸ் 27, 0.27, 0.027 கொடுத்துருப்பாங்க. அப்புறம் 27 கொடுத்துருப்பாங்க. அதாவது 27ன்றதே பாயிண்ட்ல டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க. இது மாதிரி சேம் ஆப்ஷன் வச்சுன்னா இந்த ஷார்ட்கட் ஒர்க் அவுட் ஆகும். என்ன அப்படின்னா இங்க இது மாதிரி இருந்தாலும் என்ன அர்த்தம்? 3/1 சொல்லிட்டு எழுதுவோம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருந்தா 27/10 எழுதுவோம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கு. ஸோ 9/100 சொல்லிட்டு எழுதுவோம். ஓகேவா? இப்போ இங்க என்ன நம்பர் இருக்கு? பெரிய நம்பர் 100. அப்ப இங்கேயும் 100 மாத்தும், இங்கேயும் 100 மாத்தும். ஓகேவா? ஆனா இந்த மாதிரி ஆப்ஷன் சேமா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி மாத்தணும் அவசியமே இல்லை. ஓகேவா? என்ன பண்ணிடலாம்? இங்க 1 தான் இருக்கும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் தானே. ஸோ ஒரு டிஜிட் இருக்கும். இந்த இடத்துல 100 இருக்கும். அப்படியே டேரக்டா நம்ம சால்வ் பண்ணிடலாம். எப்போ ஆப்ஷன் சேமா இருக்கும் போது. ஸோ என்ன கேட்குறாங்க? LCM தானே கேட்குறாங்க. ஸோ LCM என்ன அர்த்தம்? LCM = LCM by HCF. ஸோ கீழே கூடிய நம்பருக்கு HCF கண்டுபிடிக்கணும். 1 10 100 மூணுமே டிஃப்ரெண்டான நம்பர். அப்போ HCF என்னன்னு கிடைச்சிடும்? 1 கிடைச்சிடும். அப்போ 3 நம்பருக்கு LCM கண்டுபிடிக்கணும். இருக்கிறது பெரிய நம்பர் இந்த 27. 27 3ஆலே டிவைட் ஆகும், 9ஆலே டிவைட் ஆகும். அப்போ இது 3 நம்பர் LCM என்னது? 27. 27/1 நமக்கு 27 தான் இதுக்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட்ல எப்பவுமே பெரிய நம்பர் இருக்கும் அதான் இங்க போடுவோம். ஆனா ஆப்ஷன் சேமா இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஷார்ட்கட்டை ஃபாலோ பண்ணிடலாம். ஓகே? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஓகே 13வது கொஸ்டின் கவனிங்க. என்ன சொல்றேன் பாருங்க. LCM ஆஃப் இந்த மாதிரி பவர் கான்செப்ட்ல கேட்பாங்க. இது பாருங்க 35a² c³ b a³ c/b² ac² b³ bன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பவர் கான்செப்ட். LCM கேட்கறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஹையஸ்ட் பவர். ஓகேவா? ஹையஸ்ட் பவர் ஆல் டேர்ம்ஸ்ன்றதை எடுத்துக்கணும். இதுதான் LCM ஆன ஷார்ட்கட். எப்பெல்லாம் இது மாதிரி பவர் கேட்கறாங்களோ LCM என்னது? ஹையஸ்ட் பவர் ஆல் டேர்ம்ஸ். ஓகே, அது என்ன ஹையஸ்ட் பவர்? இந்த நம்பர்லாம் விட்டுருங்க. நம்பர் நான் அப்புறமா சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த ABCD பாருங்க. இங்க என்ன இருக்கு? a² c³ bன்னு இருக்கு. இங்க என்ன இருக்கு? a³ c/b² இருக்கு. இங்க என்ன இருக்கு? a c² b³ dன்றது. இப்போ ஹையஸ்ட் பவர்னா காமனான நம்பர்ல இப்ப ஏன்றது எல்லாத்துலயும் காமனா இருக்கு, சி காமனா இருக்கு, பி எல்லாத்துலயும் காமனா இருக்கு. அந்த டீன்றது பாத்தீங்கன்னா இது ஒண்ணுத்துல தான் இருக்கு. சரியா? சோ ஹையஸ்ட் பவர் காமனான டேர்ம்ஸ்னா ஹையஸ்ட் பவர் போகும். இப்போ இந்த ஏல எது ஹையஸ்ட் பவர்? இந்த a³. இப்போ சில எது ஹையஸ்ட் பவர்? இந்த c³. இப்போ பில எது ஹையஸ்ட் பவர்? இந்த b³. ஓகேவா? இது ஹையஸ்ட் பவர். ஆல் டேர்ம்னா எல்லா டேர்மையும் எடுத்துக்கணும். இப்போ இது எல்லாமே காமனான டேர்ம்ல ஹையஸ்ட் பவர் எடுத்துட்டோம். இந்த பீன்றது இது ஒண்ணுத்துல தான் இருக்கு. அப்ப அந்த டேர்மையும் நம்ம சேர்த்துப்போம். இது ஆல்ரெடி நான் அந்த வீடியோலயே போட்டிருப்பேன். லவ்னா எல்லாத்தையும் சேர்த்து LCM மீன்ஸ் லவ்னு அர்த்தம். எல்லாரும் வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்த்துக்குவாரு. அப்ப இந்த டியும் நம்ம சேர்த்துக்கிறோம். ஓகேவா? அப்ப a³ c³ b³ dன்னு வரணும். இங்க பாத்தீங்கன்னா கியூபே இல்ல, இங்க பாத்தீங்கன்னா ஸ்கொயர் தான் இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா டிஏ கிடையாது. அப்ப 3 ஆப்ஷன் போச்சுன்னா தான் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே? சோ இப்போ இந்த பவர் கான்செப்ட் கேக்குறாங்க அப்படின்னா LCMனா ஹையஸ்ட் பவர். எதுல? காமனான டேர்ம்ல ஹையஸ்ட் பவர் பாக்குறோம். ஆல் டேர்ம்ஸ் இதுல ஒண்ணுத்துல இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கணும். சரியா? இப்ப என்ன 14th क्वेश्चन கவனிங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. HCF of a³ b⁴ a b⁴ c² a² b⁴ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்னும் இல்ல, HCF என்ன அர்த்தம்? HCF னு கேட்டாலே
லோயஸ்ட் பவர். ஓகேவா, காமனான டேர்ம்ல லோயஸ்ட் பவரும் காமன் டேர்ம் மட்டும் தான் எடுத்துக்கணும். அங்க எப்படி நம்ம ஆல் டேர்ம் எடுத்துக்கணும், இங்க காமன் டேர்ம்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கணும். சரியா? ஸோ என்ன இருக்கு, ஏ கியூப் பி பவர் 4. இங்க என்ன இருக்கு, ஏ பி பவர் 5 சி ஸ்கொயர் இருக்கு. இங்க என்ன இருக்கு, ஏ ஸ்கொயர் பி பவர் 7 சின்றது இருக்கு. ஓகே, இதை பார்த்த உடனே நான் சொல்லிடுவேன் HCFனா காமனான டேர்ம். எல்லாத்துலயுமே காமனான டேர்ம் என்ன இருக்கு, ஏபி மட்டும் தான் இருக்கு. சின்றது இதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கு, அது ரெண்டாவதுலயும் மூணாவதுலயும் இருக்கு, ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இல்ல. ஸோ காமனான டேர்ம் எது இருக்கோ அதான் ஆன்சரா இருக்கும். அப்போ ஆப்ஷன்ல ஏபி மட்டும்தான் இருக்கும். சி இருந்துச்சுன்னா தப்பு. ஓகேவா? ஸோ இதில் பாருங்க சி இருக்கு, இதில் பாருங்க சி இருக்கு, இதில் பாருங்க சி இருக்கு. ஓகேவா? ஸோ காமனான டேர்ம்னா ஏன்றது எல்லாத்துலயுமே இருக்கு, பின்றதும் எல்லாத்துலயும் இருக்கு. ஆனா சி பாருங்க இது ரெண்டுத்துக்கு மட்டும் தான் இருக்கு, இதுல இல்ல. அப்போ வரக்கூடிய ஆன்சர்ல ஏபி மட்டும் தான் இருக்கும். காமனான டேர்ம்ல இருக்கும், அதான் ஆன்சரா இருக்கும். அப்ப ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதனால நம்ம லாஜிக் என்ன பார்த்தோம், லாஜிக் படி பார்த்தா லோயஸ்ட் பவர் ஒண்ணுமா, அதையும் நான் சொல்லிடுறேன், அதையும் கவனிச்சுக்கோங்க. சரியா? ஸோ இது காமனான டேர்ம். இதுல எது லோயஸ்ட் பவர் ஏ, இது எது லோயஸ்ட் பவர் பில, லோயஸ்ட் பவர்னா பி பவர் 4. அப்போ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ HCFனா ரொம்ப ஈஸி. காமனான டேர்ம்ஸ் லோயஸ்ட் பவரும் காமன் டேர்ம் மட்டும் தான் எடுக்கணும். எல்சிஎம்னா தலைவன் எல்லாரையும் சேர்த்துப்பான், வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க வாங்க என் பக்கத்துல இருந்து உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம்ல அந்த மாதிரி. ஆனா HCFனா ஹேட்டு, ஏய் நீலாம் அதுக்கு என்கிட்ட வர, நீலாம் காமனான ஆளே இல்லை, இன்னும் திடீர்னு என்கிட்ட வர அப்படின்னு சொல்லிட்டு தேத்திடுவார், அனுப்பிச்சு விட்டுருவார் அப்படின்னு அவனே ஆச்சு. சரியா? ஸோ அப்போ HCFனா லோயஸ்ட் பவர் காமன் டேர்ம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம்ல போயிடலாம். 15th கொஸ்டின் கவனிங்க, என்ன சொல்றேன் பாருங்க. HCF ஆஃப் எக்ஸ் கியூப் பிளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா அது அல்ஜிப்ரா கான்செப்ட் சொல்லுவோம். LCM HCFல ஒரு 6 ஃபார்ம்ல தான் இருக்கு. அந்த 6 ஃபார்ம்ல தெரிஞ்சா போதும், இந்த மாதிரி எப்படி கேட்டாலும் அதை அடிச்சுட்டு வைக்கலாம். கவனிங்க, ஃபர்ஸ்ட் எத்தனை எத்தனா a பிளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2a. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா a மைனஸ் பி தி ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. சரியா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ a பிளஸ் பி இன்டூ a மைனஸ் பி. ஓகேவா? 3 ஃபார்முலா சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா a பவர் 4 மைனஸ் b பவர் 4. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த a பவர் 4 மட்டும் நான் என்ன பண்ணிருந்தேன், a ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். என்ன கான்செப்ட், a பவர் n த ஹோல் பவர் n அப்படின்னா a பவர் m இன்ட்டு n. ஸோ அப்போ இது மாதிரி நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ அப்போ a பவர் 4 a ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாமா? ஸோ இப்போ என்ன கான்செப்ட், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்போ a பிளஸ் b a மைனஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாமா? ஸ்கொயருக்குள்ள என்ன இருக்கோ அதான் நம்ம சேர்த்து எழுதுவோம். இங்க a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா a பிளஸ் பி இன்டு a மைனஸ் பி. அப்ப இந்த ஸ்கொயருக்குள்ள என்ன இருக்கு, a ஸ்கொயர், இந்த ஸ்கொயருக்குள்ள என்னது b ஸ்கொயர். அப்ப அது ரெண்டுத்தையும் சேர்க்கணும், மைனஸ் பண்ணி எழுத போறோம். ஸோ a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர், a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், அவ்வளவுதான். ஸோ அப்ப இந்த இடத்த பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வந்து போகுது அப்படின்னா a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் a பிளஸ் பி இன்டு a மைனஸ் பி. எது இந்த இங்க வந்து இங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிடுறோம். புரியுதுங்களா? So a plus b the whole square, a minus b the whole square, a square minus b square, a power 4 minus b power 4. Clear? இன்னும் ரெண்டு ஃபார்முலா இருக்கு, அதே சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா a கியூப் மைனஸ் b கியூப் ஃபார்முலா. சரியா? இப்போ a கியூப் பிளஸ் b கியூபோட ஃபார்முலா என்ன ஆகுதுன்னா a பிளஸ் b இன்டூ a ஸ்கொயர் மைனஸ் ab பிளஸ் b ஸ்கொயர். ஓகேவா? நமக்கு ஒரு டவுட் இருக்கும், இங்க பிளஸ் வந்தா எல்லாத்தையுமே பிளஸ் தானே வரணும், ஏன் இங்க மட்டும் மைனஸ் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா a கியூப் பிளஸ் b கியூப்ல மட்டும் இந்த ஒரு இடத்துல மைனஸ் வரணும். இதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் அப்படின்னா a கியூப் மைனஸ் b கியூப்ல a மைனஸ் b ஸ்டார்டிங்லேயே மைனஸ் வந்துடும். நெக்ஸ்ட் இங்கிறது அப்படியே தான் இருக்கும், a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர். சரியா? பிளஸ் அதாவது a கியூப் பிளஸ் b கியூப்ல இந்த ஒரு இடத்துல மைனஸ்ன்றது வரும். a கியூப் மைனஸ் b கியூப்ல ஸ்டார்டிங்ல மைனஸ், மிச்ச எல்லாத்தையும் பிளஸ். ஓகே, ஸோ இந்த 6 ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அல்ஜிப்ரா கான்செப்ட்ல எப்படி கேட்டாலும் எல்சிஎம் HCFல அடிச்சுன்னு வைக்கலாம். ஓகே, ஸோ அப்படியே சம்முல போயிடலாமா? ஸோ இப்போ கொஸ்டினை கவனிங்க. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கியூப் பிளஸ் 1 வந்து நான் 1 கியூப்ல எழுதலாமா? இங்க என்ன இருக்கு, எக்ஸ் கியூப் மைனஸ் 1, அந்த 1 நான் வந்து 1 ஸ்கொயர்ல எழுதலாமா? எப்பவுமே இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எது சின்னதா இருக்கோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. இதான சின்னதா இருக்கு, அப்ப இது எப்படி இருக்கு, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்ல இருக்கு. ஸோ அப்ப a பிளஸ் b இன்டூ a மைனஸ் b அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாமா?
அப்ப இது ரெண்டுத்துல ஏதோ ஒரு நம்பர் எது காமனா இருக்கோ அதான் இங்கே இருக்கும். ஏன்னா கேட்டிருக்குது HCF. HCFன்னு அர்த்தம் காமனா நம்பர் எது இருக்கோ அதான் ஆன்சர். அப்ப x+1 அல்லது x-1 ஏதோ ஒண்ணு இதுல காமனா இருக்க போகுது. இது நல்லா பாருங்க. a³ + b³ ஃபார்முலா என்ன அர்த்தம்? a + b a² - ab + b². கரெக்டா? சோ அப்ப இது ரெண்டுத்துல எது காமனா இருக்கு பாருங்க. x+1ன்றதா இதுலயும் காமனா இருக்கு, இதுலயும் காமனா இருக்கு. அப்ப ஆப்ஷன் B இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? அல்ஜிப்ரா கான்செப்ட்ல அந்த ஃபார்முலா நோட் பண்றோம். क्वेश्चन எப்படி கேட்டாலும் அடிச்சு நோட்டி போயிட்டே இருக்கும். ஓகே சப்பா ஓகே 60th क्वेश्चन கவனிங்க. எனக்கு தெரியும் பாருங்க. x² 3x - 2 x² 3x + 2 x² - x - 6 ன்னு கேட்டிருக்காங்க. இதுல எப்படி சார் ஃபார்முலா போடுறது? நீங்க சொன்ன 6 ஃபார்முலா எதுவுமே வராது போலியே. நல்லா உத்து கவனிங்க. வாங்க கிட்ட வாங்க. நல்லா உத்து பாத்தீங்கன்னா இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், இதுவும் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், இதுவும் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஓகேவா? மேக்ஸ்ல இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. அதாவது x² அப்படியே வந்து x அடுத்து வந்து ஒரு நம்பர் கான்ஸ்டன்ட் இருக்கும். அதாவது ax + bx + c. இது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கும். x² x ஒரு நம்பர், x² x ஒரு நம்பர், x² x ஒரு நம்பர். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இருக்குன்னா அது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இதுவே கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஃபேக்டர் கண்டுபிடிப்போம். x²னா 2 ஆன்சர் கிடைக்கும். இப்போ இங்க என்ன இருக்கு? -6 இருக்கா? இந்த -6 நம்ம எப்படி எழுதலாம்? 3 2s are 6 ன்னு சொல்லிட்டு எழுதலாம். கரெக்டா? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு என்ன வரணும்னா -1ன்றது வரணும். சரியா? அப்ப -3 + 2 போட்டாதான் எனக்கு -1ன்றது கிடைக்கும். ஓகே அப்ப இங்க என்ன பண்ணிடணும்னா -3 + 2. இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 3 2s are 6 -6. ஸோ மல்டிப்ளை பண்ணா -6 ஆட் பண்ணா -1. கரெக்டா வந்துச்சா? அப்ப இதுக்கான ஃபேக்டர் என்ன அப்படின்னா என்ன இருக்கு? x - 3 வந்துருச்சு. இங்க என்ன இருக்கு? x + 2 வந்துருக்கு. கிளியரா? அதே மாதிரி இங்க பாருங்க. இங்க என்ன இருக்கு? 2ன்றது இருக்கு. அப்போ 2 மல்டிப்ளை பண்ணா எனக்கு 2ன்னு வரணும், ஆட் பண்ணா எனக்கு 3ன்னு வரணும். ஸோ அப்ப 1 2s are எனக்கு 2ன்னு வந்துடும், ஆட் பண்ணா எனக்கு 3ன்னு வரணும். ஜஸ்ட் 1 + 2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு என்ன வந்துருக்கு போது 3ன்றது வந்துச்சு. ஸோ அப்ப ஃபேக்டர் எப்படி வந்துடும்னா x + 1ன்னு வரும், x + 2ன்னு வந்துருச்சு. ஓகேவா? இப்போ பாருங்க இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இங்கே என்னதான் கேட்டிருக்காங்க? HCF தான் கேட்டிருக்காங்க. HCFனா என்ன அர்த்தம்? காமனான நம்பர். இப்போ இங்கே x + 2ன்றதுக்கு இங்கே x + 2 இருக்கு. அப்போ மூணாவது என்னவா இருக்கணும்? x + 2 தானே இருக்கும். அப்ப இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் B ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா x - 3ன்றது ஆப்ஷன் இல்லவே இல்லை. இது x - 3 இருக்கா? இல்ல. அப்ப இதுலயும் x - 2 தான் இருக்கு, இதுலயும் x - 2 தான் இருக்கு. அப்ப இங்க என்னவா இருக்கும்? x - 2ன்றது கண்டிப்பா வரும். அதையும் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ வாங்க. சோ இதுல கேட்டாங்க மட்டும் x² முன்னாடி ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அந்த நம்பரோட சேர்த்து மல்டிப்ளை பண்ணணும். சோ 2 2s are -4 ஆட் பண்ணா +3ன்னு வரணும். ஸோ அப்ப 1 4s are நான் 4ன்னு எழுதலாமா? ஆட் பண்ணா +3. அப்ப எனக்கு -1 + 4ன்னு போட்டாதான் எனக்கு என்ன வரும்? +3ன்னு வரணுமா? +3ன்றது வரும். சரியா? ஸோ அப்ப -1 × 4 -4 கிடைச்சிச்சு. மல்டிப்ளை பண்ணா -4 ஆட் பண்ணா +3. ஓகேவா? இந்த x² முன்னாடி மட்டும் ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அந்த நம்பர் என்ன பண்ணிடணும்னா டிவைட் பண்ணிடணும். ஸோ டிவைட் பண்ணா என்ன வந்துட்டு போகுது? இங்க 2ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இங்க மட்டும் என்ன பண்ணிடணும்னா இந்த டிவைடுக்குள்ள இங்க xன்னு போட்டணும். சரியா? ஸோ இப்போ இது எப்படி எழுதும் அப்படின்னா 2x - 1 ஒரு ஃபேக்டரு, x + 2ன்றது ஒரு ஃபேக்டர். ஓகேவா? ஸோ அப்போ பாருங்க இதுலயும் x + 2 இருக்கு, இதுலயும் x + 2 இருக்கு, இதுலயும் x + 2 இருக்கு. அப்போ HCFனா மூணுத்துலயும் எது காமனா நம்பரோ அதான் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் B இஸ் தி ரைட் ஆன்சர். சரியா? ஸோ முன்னாடி சொன்னது அல்ஜிப்ரா மெத்தட், 6 ஃபார்முலா வச்சு போட்டோம். இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எடுத்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் ஒரு வாட்டி சொல்லி காமிச்சிட்டேன். ஓகே இப்போ நெக்ஸ்ட் ஓகே 17th क्वेश्चन கவனிங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. ஏனா 1 பீனா 2 சீனா 3 இசட்னா 26ன்னு கொடுத்துட்டு HCF of 5x என்ன, LCM of CP என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓகேவா? ஒன்றும் கிடையாதுப்பா. ஏனா 1 பி சி டின்னு கொடுத்துட்டு இசட்னு கொடுத்துறாங்க. ஏனா 1 பீனா 2 சீனா 3 டினா 4 இசட்னா 26 அப்படின்னா HCF of 5x என்ன, LCM of CP என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின் புக்லோட லாஸ்ட் பேஜ் திருப்பி ABCD ஐனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் டைம் வேஸ்ட்டு. இது ஒரு தரமான ஷார்ட்கட் சொல்றேன். AJOTY எஜிட்டர். ஈனா 5, ஜேனா 10, இது 15, இது 20, இது 25. ஆல்பபெட்ல இதுக்கான நம்பர் 5 10 15 20 25 சொல்லிட்டு போட்டுடலாம். இப்போ கொஸ்டின் என்ன கேக்குறாங்க? HCF கேக்குறாங்க, LCM கேக்குறாங்க. HCF என்ன கேக்குறாங்க? ஐக்கும் எக்ஸும் கேக்குறாங்க, இங்க சிக்கும் பிக்கும் கேக்குறாங்க. ஓகேவா? சோ எப்படி கண்டுபிடிக்கலாம் ஈஸியா? சினா 3ன்னு சொல்லிட்டு தெரியும். பி எப்படி கண்டுபிடிக்கிறது?
அதாவது இந்த ஆல்பபெட்டை நம்ம நம்பரா மாத்திட்டா எல்சிஎம் ஈஸியா கண்டுபிடிச்சலாம்ல. ஸோ அப்போ பீன் எப்படி கண்டுபிடிக்குது? இங்க வாங்க, ஓக்கு அப்புறம் தானே பீன் வரும். ஓனா 15னா பீன் என்னது 16. அப்ப அப்படியே இங்க 16 போட்டுருவோம். சரியா? இங்க பாருங்க ஐஎக்ஸ்ன்றாங்க. ஐ ஜே கே தானே வரும். அப்ப ஐ ஜேனா 10னா ஐனானது 9. அடுத்தது எக்ஸ் ஒய் இசட். இசட்னா 26னா எக்ஸ்னா 24 தானே. உங்களதான் கேட்கிறேன் 24 தானே, போடுங்க 24. இதெல்லாம் வந்து ட்ரெண்டிங் சம்ஸ், டிஎன்பிசில ட்ரெண்டிங்ல கேட்குறது. இந்த மாதிரிலாம் வந்து கேட்டு விட்டு குழப்பி விட்டு கேட்கறாங்க. இதெல்லாம் உட்காந்து போட்டீங்கன்னா டைம் தான் வேஸ்ட். இந்த மாதிரி இந்த ஷார்ட்கட் போட்டு டக்குன்னு இறக்கிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. ஸோ இப்போ HCF கண்டுபிடிக்கணும். HCF அர்த்தம் ரெண்டு நம்பரும் காமனான நம்பர். ஸோ ரெண்டு காமனா நம்பர் என்னது 3. 3 3s are 9, 8 3s are 24. இதுக்கப்புறம் காமனா நம்பர் இருக்கா? இல்ல. அப்ப HCF 3. இங்க வாங்க, இப்ப LCM கண்டுபிடிக்கணும். LCM அர்த்தம் இருக்கிறது பெரிய நம்பரோ அது சூஸ் பண்ணிக்கிறேன். அந்த 16 3 டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்ப அடுத்த பாடுங்க 16 32. 32 3 டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்ப அடுத்த நம்பரு 48. 48 3 டிவைட் ஆகுமா? ஆகும். அப்ப LCM என்னது 48. ஓகேவா? இந்த ஷார்ட்கட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எரேஸ் பண்ண போறேன். சோ क्वेश्चन அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் LCM ரேஷியோ அங்க பாருங்க, ரெண்டு இடத்துனால ரேஷியோ அர்த்தம். ஃபர்ஸ்ட் HCF, ரெண்டாவது LCM. கரெக்டா? சோ HCF என்னது நமக்கு 3, LCM நமக்கு என்னது 48. சோ சிம்பிளை பண்ணி விட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. சோ 1 3s are 3. How many 3s are 48? 1 3s are 3. Remaining 1 8. So 6 3s are 18. 1:16 is the right answer. Option C is the right answer. நீங்க இத அப்படி உல்டா பண்ணி LCM க்கு HCF போட்டீங்கன்னா 16 1 கிடைக்கும். அதுவும் ஆப்ஷன் 1லயே இருக்கு. ஓகேவா? நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு சம ஃபாஸ்டா போடுறோமோ அந்த மாதிரி ஆப்ஷனை டிக் அடிக்கும் போது கரெக்டா தான் போட்டிருக்குமான்றத ஒரு மில்லி செகண்ட் 0.1 மில்லி செகண்ட்ல செக் பண்றோம். ஓகே, இல்லைன்னா வேஸ்டா போடும். இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்க போய் மாத்தி போட்டோம்னா கரெக்டா இந்த டிஎன்பிசி காரங்க இந்த ஆப்ஷன்ல தான் ஏதாவது விளையாடுவீங்க. ஓகேவா? ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு செம்ம ஃபாஸ்டா போடுறோமோ அந்த மாதிரி இந்த ஆப்ஷனை டிக் பண்ணும்போது கரெக்டா தான் போட்டுருமான்றதை 0.1 மில்லி செகண்ட்ல செக் பண்றோம். ஓகே, சரி இப்ப நெக்ஸ்ட் சம்ல போயிடும். 18வது क्वेश्चन கவனிங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. LCM of two number is 150 and their HCF is 4. ஒரு நம்பர் 50னா இன்னொரு நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஃபார்முலா. XY equal to LCM into HCF. கரெக்டா? கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? LCM of two number. LCM கொடுத்துருக்காங்க என்னதான் 150 HCF என்னன்ட்டாங்க 4ன்னு சொல்லிட்டாங்க. ஒரு நம்பர் 50 அப்படின்னா இன்னொரு நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓகேவா? சோ அப்ப என்ன பண்ணலாம்? இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல். 1 5s are 5, 3 5s are 15, 3 4s are 12. அப்ப அது இன்னொரு நம்பர் என்னது 12. ஆப்ஷன் B is the right answer. ஓகேவா? இது முக்கியமான கான்செப்ட். இந்த ஃபார்முலா தான் XY equal to LCM into HCF. இது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நான் பழைய வீடியோல நான் சொல்லிட்டேன். ஆதி காலத்திலே சொல்லியாச்சு. இன்னும் பார்க்கணும்னா பாத்துருங்க. ஓகே, ஸோ XY equal to LCM equal to HCF அந்த நம்பரை கொடுப்பாங்க, போட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம்ல போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 19 கவனிங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. The LCM of two number is 36 times of the HCF. The product of the number is 3600. Then find the HCF. இரண்டு எண்களின் மீசீமாவானது அந்த இரண்டு எண்களின் மீபாவை போல் 36 மடங்கு. அவற்றின் பெருக்கல் பலன் 3600 எனில் மீபேவா காண்க. HCF கண்டுபிடிக்க சொல்றாங்க. நம்ம என்ன தெரியும்? XY equal to LCM into HCF. போன சமம் உங்களுக்கு தெரியாதனால LCM into HCF எழுதுறேன். எக்ஸாம் ஆனா நீங்க இதான் எழுதணும். Lனா LCM, Hனா HCF. அவ்வளவுதான். ஓகே, ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா LCM அப்படின்னா வந்து HCF போல 36 மடங்கு. HCF 36 மடங்கு. ஆனா HCF கொடுக்கலையே. ஸோ ஒரு விஷயம் நமக்கு தெரியலன்னா நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். ஏற்கனவே இங்க எக்ஸ் இருக்கனால நான் HCF என்ன பண்றேன்னா தெரியாத வேல்யூ நான் ஏன் எடுத்துக்கிறேன். ஸோ அப்ப HCF போல 36 மடங்கு. கரெக்டா? ஸோ அப்ப ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. ரெண்டுத்துக்குமான அந்த பெருக்கல் பலன் வந்து 3600 சொல்லிட்டாங்க. LCM என்னது 36 into A. சரியா? HCF நமக்கு தெரியாது. ஸோ அதனால இன்டூ ஏன்னு வச்சுக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணினா 3600 ஈக்குவல் டு 36 A into A ஸ்கொயர்னு வந்துச்சு. சரியா? ஸோ அடுத்து என்ன ஆகும்? ஒரு 36 கேன்சல் ஆச்சு அப்படின்னா A ஸ்கொயர் ஈக்குவல் டு நமக்கு 100ன்றது கிடைக்கும். அப்ப ஏன்னா நமக்கு என்ன தெரியும்? 10. A ஸ்கொயர்னா ஏன்னாங்க 10 தானே. அப்போ ஆப்ஷன் A இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி
முக்கியமா இந்த சம்ல பாத்தீங்கன்னா எல்சிஎம் இந்த HCF4 மடங்குன்னுவாங்க. அப்ப இந்த HCF உதாரணம் இங்க 6 இருந்துச்சுன்னா இதை வந்து மல்டிப்ளை பண்ணக்கூடாது. 36 × 6 மல்டிப்ளை பண்ணக்கூடாது. இதை அப்படியே வச்சுக்கிறோம். இப்ப HCF 6னா அப்ளை பண்றப்ப எப்படி அப்ளை பண்ணோம்? 36 × 6 × 6 தான் போடணும். சரியா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதனால சொல்றேன். ஓகே, சோ இப்ப நெக்ஸ்ட் சம். சோ 20வது क्वेश्चन கவனிங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. Two numbers are in the ratio 3:4. Their LCM is 84. Find the number அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. இரு எண்களின் மீசிமா 84 எனில் இவ்விரு எண்களின் விகிதம் 3:4 எனில் அவ்விரு எண்களை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஸோ எல்சிஎம் பத்தி தான் இங்க ஒரே ஒரு பத்தி தான் பேசுறேன், HCF பத்தி பேசல. இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா தரமான ஷார்ட்கட் என்னன்னா கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எனக்கு 3:4 வருதான்னு பார்க்கணும். ஸோ இப்போ இங்க என்ன இருக்கு? 7, 12 இருக்கு. இங்க 3:4 வருமா? வராது. ஏன்னா 7க்கும் 12க்கும் சிம்பிளே நம்மளால பண்ண முடியாது. அடுத்து பாத்தீங்கன்னா 4:21. இது சிம்பிளே பண்ண முடியுமானா முடியாது. அடுத்து என்ன பாத்தீங்கன்னா 2:42 இருக்கு. இது வந்து 2 எப்படின்னா 1 வரும், இங்க 21 வரும். ஆனா நமக்கு 3:4 தான் வரும். அப்ப இதுவுமே கிடையாது. இப்போ ரிமைனிங் எது பாத்தீங்கன்னா 21, 28 இருக்கு. ஸோ 21:28 பாத்தீங்கன்னா 7 டேபிள் அடிச்சோம்னா 3 7s are 21, 4 7s are 28. அப்போ ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இது என்ன கான்செப்ட்னு அதையும் சொல்லிதான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ என்ன கான்செப்ட் அப்படின்னா எப்பவுமே ரேஷியோன்றது ஒரு டம்மி வேல்யூ. அது ஒரிஜினலா மாத்தினா நம்ம 3x 4x சொல்லிட்டு எடுத்துக்கலாம். கரெக்டா? இந்த ரெண்டு நம்பருக்கான எல்சிஎம் என்ன கொடுத்துறாங்க? 84ன்ட்டாங்க. அப்ப இந்த 84 இந்த 3ஆலையும் 4ஆலையும் டிவைட் பண்ணுங்க. சரியா? ஸோ 1 3s are 3, 2 3s are 6, பேலன்ஸ் வந்து நமக்கு என்ன 2 இருக்கும். ஸோ 8 3s are 24 இருக்குமா? இந்த 4ஆல் டிவைட் பண்ணா நமக்கு என்ன வந்துட்டு போகுது? 7 4s are 28. அப்ப அந்த எக்ஸுக்கான வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா 7. ஸோ அப்ப 3x 4x. ஸோ 7 3s are 21, 4 7s are 28. அதான் அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம். ஸோ 21st கொஸ்டின் கவனிங்க. என்ன சொல்றா பாருங்க. 3 numbers are in the ratio 2:3 இங்க 3 வரணும். சரியா? 3:4 and that HCF is 10. The number is அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஓகேவா? 3 நம்பர் ரேஷியோ கொடுத்துட்டு அதோட HCF கேட்டாங்க அப்படின்னா 2 3 4. ஓகேவா? 2 3 4 கொடுத்துட்டு அதுக்கான HCF வந்து 10ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. 20, இதை மல்டிப்ளை பண்ணா 30, இதை மல்டிப்ளை பண்ணா 40. சரியா? ஸோ இந்த 3 நம்பருக்கான HCF கண்டுபிடிங்க. 10ன்னு போட்டால் தான் எனக்கு 2 3 4 கிடைக்கும். அதை ரிவர்ஸ் ப்ராசஸ் பண்ணுங்க. ஏன்னா HCF கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம HCF கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அப்போ அந்த 3 நம்பர் என்னது? 20 30 40. ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ HCF கொடுத்துட்டு ரேஷியோ கொடுத்தாங்கன்னா அந்த HCF அப்படியே மல்டிப்ளை பண்ணி விட்டுருங்க. வேலை முடிச்சு. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் 22வது கொஸ்டின் கவனிங்க. என்ன சொல்ற பாருங்க. The ratio of two number is 3:4 and their HCF is 4. Find their LCM. இப்போ லாஸ்ட் 2 சம் பாத்தீங்கன்னா LCM மட்டும் தனியா கேட்டாங்க, HCF மட்டும் தனியா கேட்டாங்க. ஆனா இந்த கொஸ்டின் பாருங்க, ரேஷியோ கொடுத்துட்டு HCF கொடுத்துட்டு LCM கேட்கறாங்க. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்ன பண்ணோம்? போன சம்ல என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் HCF கேட்டாங்கன்னா ஜஸ்ட் அந்த நம்பரை அந்த ரேஷியோட மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 3 4s are 12, 4 4s are 16. கரெக்டா? அந்த 2 நம்பரை கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கேட்கறாங்க? இந்த 2 நம்பருக்கான LCM கேட்கறாங்க. கரெக்டா? ஸோ இந்த 2 நம்பருக்கு LCM கண்டுபிடிங்க. ஜஸ்ட் LCM அர்த்தம் பெரிய நம்பர். பெரிய நம்பர் 12 டிவைட் ஆகுமா? 16 12 டிவைட் ஆகாது. அப்ப அடுத்த மடங்கு 12 32, 32 12 டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்ப அடுத்த நம்பர் 48, 48 12 டிவைட் ஆகுமா? எஸ். அப்ப ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? நீங்க வேணாலும் செக் பண்ணி பார்த்தாலும் 12க்கும் 16 HCF வந்து 4. நீங்க 4 பண்ணீங்கன்னா 3 4s are 12, 4 4s are 16. இதுக்கப்புறம் நம்மளால போக முடியாது. அப்ப இந்த 2 நம்பருக்கான HCF 4ன்றத கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. இப்ப இந்த 2 நம்பருக்கான என்னதான் கேக்குறாங்க? LCM கேக்குறாங்க. அந்த LCM தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, சோ ஷார்ட்கட் என்னது? இதுக்கான ஷார்ட்கட் என்னது? ரேஷியோ கொடுத்துட்டு HCF கொடுத்துட்டு LCM கேட்டாங்கன்னா அந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணி அந்த நம்பரை கண்டுபிடிச்சிடணும். 12 16 வந்திருக்கு. அந்த 2 நம்பருக்கு LCM கண்டுபிடிச்சுன்னா வேலை முடிச்சு. ஓகே, சோ இப்ப 23வது क्वेश्चन கவனிங்க. என்ன சொல்றா பாருங்க. 3 numbers are in the ratio 3 4 5 and their LCM is 2400. Find their HCF. ஓகேவா? ரேஷியோ கொடுத்துட்டு LCM கொடுத்துட்டு HCF கேட்டாங்க அப்படின்னா டிவைட் பண்ணணும். அதாவது HCFனா
ரேஷியோ கூட மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? எல்சிஎம் அப்படின்னா அந்த நம்பரை டிவைட் பண்ணணும். சரிங்களா? ஸோ என்ன நம்பர் இருக்கு? 2400. ஸோ டிவைடட் பை அந்த 3 நம்பரை அப்படியே போடுங்க. 3 × 4 × 5. சரியா? ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா 4 5 are 20. 4 5 are 20. ஸோ அப்போ இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 கேன்சல். கரெக்டா? ஸோ 1 2 are 2. இது அப்படியே பாதி ஆகுனா எனக்கு 120 கிடைக்கும். அப்போ இங்க 3 இருக்கு. ஸோ 4 3 are 12. அப்போ 40. அப்போ இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட். ஸோ நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்சிஎம் கேட்குறாங்க அப்படின்னா அந்த நம்பர் டிவைடட் பை அந்த ரேஷியோ, அந்த நம்பரை அந்த ரேஷியோவில் டிவைட் பண்ணிடுறோம். அதே HCF கேட்குறாங்க அப்படின்னா அந்த நம்பர் கொடுத்துருக்க அந்த நம்பர் கூட அந்த ரேஷியோவை மல்டிப்ளை பண்ணிடுறோம். ஓகே, சிம்பிள். எல்சிஎம்னா அந்த நம்பரை ரேஷியோவில் டிவைட் பண்ணுங்க, கொடுத்துருக்க ரேஷியோவில் டிவைட் பண்ணி விட்டுருங்க. HCFனா அந்த நம்பரை ரேஷியோவில் மல்டிப்ளை பண்ணி விட்டுருங்க. ஓகே, ஸோ இப்போ 24 கொஸ்டின் கவனிங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. The least number when divided by 24, 36, 48, 72 leaves the remainder 5 in all case. 24, 38, 48, 72 வகுக்கும் போது மீதி 5ஐ தரக்கூடிய மிக சிறிய எண். ஓகேவா? அது மாதிரி மிக சிறிய 4 இலக்க எண், 3 இலக்க எண், 5 இலக்க எண் அப்படிலாம் கேட்பாங்க. ஸோ இது மாதிரி கொஸ்டின்ல அவங்க பெருசு கேட்கறாங்களா சிறுசு கேட்கறாங்க, அதாவது மிகச்சிறிய எண் கேட்கறாங்களா மிகப்பெரிய எண் கேட்கறாங்களா ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. பாருங்க, லீஸ்ட் நம்பரை கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி கேட்டாங்க அப்படின்னா 9ஓட மல்டிபிள் பார்க்கணும். ஓகே, இதான் ஷார்ட் கட்டு. 9 இல்ல 9ஓட மடங்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏன் அப்படின்னா இப்போ 9, 18, 27, 36, 45 அப்படியே போயிட்டு 81, 90 முடியும். ஸோ சம் ஆஃப் த டிஜிட் இந்த 2 நம்பரை ஆட் பண்ணினா உங்களுக்கு 9 தான் கிடைக்கும். இங்கேயும் 9 தான். 8 1 ஆட் பண்ணினா 9, 2 7 ஆட் பண்ணினா 9, 3 ஆட் பண்ணினா நமக்கு என்ன கிடைக்கும்? 9 தான். இங்கே ஆட் பண்ணா 9 தான். ஸோ 9 இல்ல 9ஓட மடங்கு கொஸ்டின்ல இருக்கான்னு நம்ம பார்க்கறோம். ஸோ பாருங்க, 36ன்றது 9ஓட மடங்கு, 72ன்றது 9ஓட மடங்கு. கரெக்டா? ஸோ அந்த 9ஓட மடங்கு கொடுத்தாங்க அப்படின்னா இப்போ ஆப்ஷன் போய் பார்க்குறோம். இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ரிமைண்டர் கான்செப்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய இந்த 5 இதுல இருந்து எல்லாத்துலயும் கழிக்கணும். ஸோ என்ன பண்றோம்? இதுல இருந்து 5, இதுல இருந்து 5, இதுல இருந்து 5, இதுல இருந்து 5 கழிக்க போறோம். ஸோ இதுல இருந்து 5 கழிச்சுன்னா என்ன வந்துடும் போது நமக்கு 110. இதுல இருந்து 5 கழிச்சுன்னா நமக்கு 145 வரப்போகுது. இதுல இருந்து 5 கழிச்சுன்னா நமக்கு 150. 150ல 3 போச்சுன்னா 147 கிடைக்கும் போது இதுல இருந்து 5 கழிச்சுன்னா 153 கிடைக்கும் போது. சரியா? ஸோ 9ஓட மடங்குல எது வருதுன்னு பாருங்க ஆப்ஷன்ல. இது ரெண்டுத்தையும், அதை சம் ஆஃப் தி டிஜிட் எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு 2ன்றது வருது. அப்ப இது வராது. இங்க பாருங்க 5 4 கூட்டினா 9, அப்ப இங்க 1 தான் வருது. இங்க பாத்தீங்கன்னா 7 4 11, 12ன்றது வருது. ஓகேவா? இங்க கூட்டிங்கன்னா 8 1 9ன்னு வருது. அப்ப கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல, அதாவது கொஸ்டின்ல 9 இல்ல 9ஓட மடங்கு பாக்குறோம். அவங்க என்ன மீதி போகும்? இப்ப 7 கொடுத்தாங்கன்னா ஆப்ஷன் எல்லாத்தையும் இந்த 7 கழிச்சிடுறோம். ஸோ கழிச்சுட்டு எல்லாத்தையும் பார்க்கும்போது எது 9ஓட மடங்குல போதோ அதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க 110 கூட்டினா சம் ஆஃப் த டிஜிட் ஆட் பண்ணா எனக்கு 2. இங்க சம் ஆஃப் த டிஜிட் கூட்டினா எப்பெல்லாம் ஆட் பண்ணா 9 வருதோ அதை விட்டுடணும். விட்டுட்டு ரிமைனிங் என்னதோ அதை மட்டும் எழுதிக்கிறோம். ஸோ ஆட் பண்ணாலும் பாருங்க 9 + 1 கூட்டினா 10 வரும். ஸோ அதான் நான் 1 எழுதிருக்கேன். சரியா? எப்பெல்லாம் ஆட் பண்ணும்போது 9 வருதோ அந்த 9 விட்டுட்டு ரிமைனிங் என்னதோ அதை மட்டும் எழுதிக்கோங்க சம் ஆஃப் த டிஜிட்ல. ஸோ இங்க பாத்தீங்கன்னா 11 + 1 12ன்னு வரும். இங்க 9 வருது. அப்ப கொடுத்திருக்க ஆப்ஷன்ல எது மிக சிறிய எண்ணுன்னு கேக்குறாங்கன்னா 9 வரப்போது 153 தான். அப்ப 153 அது ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். இப்ப எல்லாருக்கும் உடனே ஒரு டவுட் இருக்கும். இப்போ கொஸ்டின்ல 9 கொடுக்கல, இல்ல 9ஓட மடங்கே கேட்கல, அப்ப என்ன பண்றது? அது அடுத்த கொஸ்டின்ல பாருங்க. 20 கொஸ்டின் கவனிங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. ஃபைண்ட் தி லீஸ்ட் நம்பர் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை, மீதியின்றி வகுப்படும் மிகச்சிறிய எண் என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி? 9 இல்ல 9ஓட மடங்கு கொஸ்டின்ல இருக்கான்னு பார்ப்போம், ஆப்ஷன்ல இருக்கான்னு பார்ப்போம். இதுல வந்து எந்த மீதியும் கொடுக்கல, அதாவது டிவைட் பண்ணும்போது எந்த மீதி ரிமைண்டர் இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப 12 15 20 27 இப்போ 9ஓட மடங்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு 27. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு 9 வரும். இப்போ ஆப்ஷன் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கும். இப்ப 180 இதை ஆட் பண்ணாலும் எனக்கு 9 தான் வரும். 36 இதை ஆட் பண்ணாலும் எனக்கு 9 தான் வரும். 54 இதை ஆட் பண்ணாலும் 9 தான் வரும். 1080 இதை ஆட் பண்ணாலும் எனக்கு 9 தான் வரும். என்ன சார் 9ஓட ஷார்ட்கட் வச்சு போடலாம்னு சொன்னீங்க? இதெல்லாம் 9ஓட மடங்கு இருக்கு, ஆப்ஷன்ல எல்லாமே 9 இருக்கு. இந்த சமயம் என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டைம் நம்ம என்ன பண்றோம்னா ட்ரெடிஷனல் மெத்தட் தான் போகும். இந்த இடத்துல ஷார்ட்கட் ஒர்க் அவுட் ஆகாத பட்சத்துல ட்ரெடிஷனல் மெத்தட், நார்மல் மெத்தட் தான் போகும். ஏன்னா இந்த 4 நம்பருக்கும் லீஸ்ட் நம்பர்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ 12 15 20
27. ஓகேவா? ஸோ பாருங்க எதெல்லாம் நம்ம டிவைட் பண்ணலாம், எல்சிஎம் தானே கண்டுபிடிக்கிறோம். ஸோ எல்சிஎம்ல நம்ம 3 போட்டோம் அப்படின்னா 4 3s are 12, 5 3s are 15, 20 வந்து போகாது. ஸோ 9 3s are 27, 9 3s are 27. இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 5 பண்ணலாமா? 5 பண்ணா இங்க 4 வந்துடும், 1 5s are 5, 4 5s are 20, இங்க 9 வந்துடும். ஸோ இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்க 4 பண்ணோம்னா 1 1 1 9 இது மேலே பண்ண முடியாது. ஸோ இருக்கிற எல்லா நம்பரும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ மல்டிப்ளை பண்ண என்ன வந்துரு போகுது? 5 4s are 20 into 9 into இங்க என்ன இருக்கு? 3 இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணிடுறேன்னா இதை பண்ணிடுறேன். இங்க பண்ணினா நமக்கு என்ன வந்து போகுது? 9 2s are 180 into 3. ஸோ 18 into 3, 18 into 3 நான் 15 into 3 பிரிச்சுக்கிறேன். 3 3s are 9, 15 3s are 45. ஸோ 45 9 ஆட் பண்ணா நமக்கு என்னது? பேலன்ஸ் 1 560. அப்ப சாரி 540, சாரி 540. ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ அப்போ கொடுத்துருக்கிறதுல 9 இருக்கு, ஆப்ஷன்லயும் எல்லாமே 9 இருந்துச்சுன்னா வேற வழியே இல்லை, ட்ரெடிஷனல் மெத்தட் தான் போகணும். ஆனா இது மாதிரி எல்லா டைமும் கேட்க மாட்டாங்க, இந்த மாதிரி எப்பயாச்சும் ட்விஸ்டடா தான் கேட்பாங்க. மோஸ்ட்லி ஷார்ட் கட் வச்சு போற மாதிரி தான் இருக்கும், பயப்படாது. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க, என்ன சொல்ற பாருங்க. கிரேட்டஸ்ட் நம்பர் கன்சிஸ்டிங் ஆஃப் 6 digit which is exactly divisible by 36 24 15. 36 24 15ஆல் வகுப்படும் 6 இலக்க மிகப்பெரிய எண் என்னன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம எப்பயும் போல கொஸ்டினை உத்து நல்லா கவனிக்கிறோம். 9 9ஓட மடங்கு இருக்கான்னு பாக்குறப்ப 36 இருக்கு, இது 9ஓட மடங்கு. அப்போ ஆப்ஷன்ல 9 டிவைட் ஆகக்கூடிய அந்த டிவிசிபிள் பார்க்க போறோம். ஓகேவா? நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணோம்னா இங்க 999 இருக்கே, அப்ப இதான் ஆன்சரா சொல்லிட்டு செக் பண்ணாங்க. அதான் கிடையாது கண்ணா. ஏன் அப்படின்னா இங்க நல்லா பாத்தீங்கன்னா 36 24 இங்க 15 இருக்கு. ஓகேவா? 15ஓட அடுத்த மடங்கு நமக்கு என்ன வந்துருப்போது? 30. அடுத்து 45ன்னு சொல்லிட்டு 15 இருந்துச்சுன்னா எல்லாமே ஈவன் நம்பரா தான் இருக்கும். 24னா இப்ப 12 24 36 48ன்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஈவன் நம்பர் தான். 36மே பாத்தீங்கன்னா 18 18 36 அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே என்னதான் இருக்கும்? எல்லாமே வரக்கூடிய ஆன்சர் ஈவன் நம்பரா தான் இருக்கும். இது பேசிக்காவே தெரியும். ஸோ அப்ப இங்க பாத்தீங்கன்னா 9 முடியுது. எப்படி ஒரு ஈவன் நம்பர்ல ஒரு ஆட் நம்பர் வரும்? ஸோ இப்போ இது வந்து ஆப்ஷன் வந்து எலிமினேட்டட். ஆனா இது 9வது மடங்குல போகும், டிவைட் ஆகும், ஆனா அந்த ஆப்ஷன் வராது. கான்செப்ட் இதுதான். ஸோ ஈவன் நம்பரா இருக்கும்போது ஆன்சர் ஈவன் நம்பர் தான் வரும். இதை தான் எல்லாருமே பண்ணக்கூடிய தப்பு, இதை மட்டும் நோட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்போ கொஸ்டின்ல வந்து 9ஓட மடங்கு இருக்கு. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணா 9ஓட மடங்கு வந்து பாருங்க. இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணினா போயிடும். இந்த 3 9 விட்டுருங்க. ஸோ மீதெல்லாம் ஆட் பண்ணினா இங்க 2 0 போச்சுன்னா இங்க 7ன்றது இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 7 14 14 + 1 இங்க 15 இருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா 7 2 9. ஓகேவா? அப்ப இதுலயும் 9 இருக்கு, ஆப்ஷன்லயும் 9 இருக்கு. ஒரே ஆப்ஷன், ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். 999 720 இஸ் தி ரைட் ஆன்சர். இங்க நான் முக்கியமா என்ன சொல்ல வரேன்னா, கண்ணை மூடிட்டு கண்மூடித்தனமா அப்படியே அந்த 9ன்றது அடிக்க கூடாது. ஏன்னா இங்க எல்லாமே ஈவன் நம்பர், வரக்கூடிய ஆன்சர் ஈவன் நம்பர் தான் இருக்கணும். எல்லாமே 9 இருக்குன்னு சொல்லிட்டு இது போடக்கூடாது. டிஎன்பிசிக்கு இந்த ஷார்ட்கட் தெரியும், ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு இதை செட் பண்ணுவாங்க. ஸோ கண்மூடித்தனமா போடாம லாஜிக்கோட அந்த ஷார்ட்கட்டை போடும். ஓகே, ஓகேவா? இதோட எல்சிஎம் ஹெச்எஃப்ல நம்ம 26 சம் சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த 26மே டிஃப்ரெண்டான மாடல். ஓகேவா? ஸோ ஷார்ட்கட்டு மாடலுக்கு மாடலு, ப்ரீவியஸ் கொஸ்டின், அது மட்டும் இல்லாம ட்ரெண்டிங் மேக்ஸ் சொல்லிட்டு டிஎன்பிசில என்னெல்லாம் கேட்டிருக்கான்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த ஒரே வீடியோல கொடுத்துருக்கேன். அதனாலதான் ஸ்டாண்ட் அலோன் இருக்கிறதுல மிகப்பெரிய டாபிக் எதுனா எல்சிஎம் ஹெச்எஃப் தான். 15 கொஸ்டின்ல மினிமம் 3 அதிகபட்சம் 4 கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ இன்னைக்கே அதை முடிச்சிருங்க. ஓகேவா? ஃபிராக்ஷன் மெத்தடா இருக்கும், டெசிமல் மெத்தடா இருக்கும், எது கேட்டாலும் அடிச்சு வரைக்கும். இதுல இருந்து அவங்க புதுசாக கேட்டாலும் எப்படி கேட்டாலும் அந்த எஜிட்டாய் ஷார்ட்கட்டா இருக்கும். ஆல்பபெட் வச்சு கேட்டாலும் அந்த எஜிட்டாய் ஷார்ட்கட் 5 10 15 20 அதை வச்சு கேட்டாலும் எப்படி கேட்டாலும் அடிச்சு வரைக்கலாம். ஓகே, ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.